வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கஷ்டங்கள் தீரும், கவலைகள் ஒழியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுக்குவாங்க. அந்த காலங்கள்லேருந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து இது ஒரு வம்சாவளிகளில் நம்ம மக்கள் செஞ்சுட்டு வந்த விஷயம். இந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து போகிறது, சொந்த பந்த உறவுகளையெல்லாம் அழைச்சிட்டு போகிறது, அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைய பிரச்சனையில் இருந்த பிரச்சனைலாம் சரியாயிருச்சு, இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படின்னா, மலையினுடைய அடிப்பகுதி செவ்வாயினுடைய காரகத்துவத்தை பெற்றது, மலையினுடைய நடுப்பகுதி சுக்கரனுடைய காரகத்துவத்தை பெற்றது, மலையினுடைய உச்சிப்பகுதி கேதுவுடைய ஆதிக்கத்தை பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் ஏதோ ஒரு எதிர்மறையான எண்ணங்களால், எதிர்மறையான சிந்தனைகளால், எதிர்மறையான சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருந்தோம்னாலும் கஷ்டப்பட்டு பாத யாத்திரையாக போய் உழைப்பினுடைய கடினமான உழைப்பின் மூலமாக நீ உயர்வை அடைய முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய செவ்வாயுடைய காரகத்துவத்தை போய் அடைகிறோம். அந்த உழைப்பால் நீ சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற சுக்கரனுடைய காரகத்துவத்தையும் இங்கே உணர்றோம். இதையெல்லாம் நீ உழைத்து உயர்ந்து சுகபோகமான வாழ்க்கையை அனுபவித்த பிறகு ஆன்மீகம் என்ற விஷயத்துக்குள்ளே வந்து நீ ஒரு நிதர்சனமான, ஒரு உண்மையான, வாழ்வதற்கு தகுதியான ஒரு மனிதனாக மாற்றப்படுகிறாய் அப்படிங்கிறதையும் இங்கே உணர்றோம். அப்போ அந்த 3 விஷயங்களும் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு கிடைக்கிது. அதிகப்படியாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக நாம் கருதுகிறோம். அதனால தான் அந்த செவ்வாயுடைய காரகத்துவத்தை பெற்ற அந்த அடிப்பகுதியான மலையில் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக முருகப்பெருமான் இருக்கார். அப்போ இங்கே முருகனைத்தான் நம்ம வழிபாடு பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி கடினமாக நடந்து சென்று அந்த மலை மேல் இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்குது. கடுமையான கஷ்டத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கிறனால தான் மலை மேல் இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு செய்வதற்காக எந்த ராசி, எந்த நட்சத்திரம் எல்லாரும் போகலாம். அப்படிப்பட்ட